இது எல்லாமே பாஜகவோட சூழ்ச்சி தந்திரங்கள். இல்ல சார், இதை எடப்பாடி பழனிசாமியும் புரிஞ்சுக்கிடல. ஏன்னா அவர் சுயநலத்துக்காக பாஜகவோட அடிமையா இருக்காரு. இங்க அண்ணன் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அதை எப்படி வெளியில கொண்டு போறான், ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறாங்க. தான் ஒருத்த களத்தில் இறங்கி நின்னால் அதனால பாதிக்கப்படக்கூடிய தொண்டர்கள் நிறைய. இதெல்லாம் சிந்திக்கிறாரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். நல்லா புரிஞ்சு, அவர் சிந்திக்காதவரில், தனக்காக வாழணும்னு நினைச்சவர் இல்லை, கட்சிக்காக தான் கையெழுத்து போட போய் தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி வளர்ந்து உட்கார்ந்துருந்தார். கட்சி வளரட்டும்னு அவர் கையெழுத்து போட போய் தான் எடப்பாடிங்கிற ஒரு பழனிசாமிங்கிற ஒரு பிம்ப வழியில் தெரிஞ்சு இவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி வேணாலும் தட்டல. ஏன்னா அவர்கிட்ட நிறைய குற்றங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது. அவரை சார்ந்தவங்க ஒரு 7-8 பேருக்கு பின்னாடி இடி வழக்குகளில் இருக்காங்க. இந்த பக்கம் அப்படி எதுவும் இல்லையா? இந்த பக்கம் இருக்கலாம், 1-2 நபர் இருக்காங்க, இல்லைன்னு நான் மறுக்கலை, இருக்கலாம். ஆனால் அதெல்லாமே அதுக்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டார். அது நீங்கள் எழுதி வச்சிருந்தேன். அதில் எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். உப்பு தண்ணவன் தண்ணி குடிச்சா ஆகணும். நீங்கள் கொள்ளையடிச்சு சம்பாதிச்சிங்கன்னா அதனுடைய பலனை பிரதிபலனை அனுபவிச்சு ஆகணும். அதே நேரத்தில் பாஜக மட்டும் நல்லவங்களாக இருக்காங்களா? அங்கேயும் பல குற்ற வழக்குகள் இருக்க தான் செய்யுது. நல்லா புரிஞ்சுருங்க. அரசியல்வாதி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்கு. அதை இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவரை நாங்கள் கேட்கலாம்ல. இன்னைக்கு வரைக்கும் அவர் பாஜக தலைவர், நாங்கள் ஓபிஎஸ் எங்கள் கூட இருக்கிறார், டிடிவி எங்கள் கூட இருக்கிறாருன்னு அவர் சொல்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் மரியாதை நிமித்தமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா?